ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம கவரேஜ் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு கரம்பக்குடி நியரில் இருக்க பிளாவிடுதி டோர்னமெண்ட்டு. ஒரு 50,000 மிகப்பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ ப்ரைஸு நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸோடு போட்டு 50,000 டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க. ஸோ நேமோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேம் சொல்லிடுங்க ப்ரோ. ராஜீவ் பாய், யோகேஷ், வசீகரன், பரமேஸ்வரன், அபி, இன்பா, ஜோதி. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயிலு டீம் எத்தனை அதை பற்றி சொல்லிடுங்கண்ணா. ப்ரைஸோட டீட்டெயில் சொல்லிடுங்கண்ணா. ப்ரைஸோட டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000, செகண்ட் ப்ரைஸு 40,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 30,000, ஃபோர்த் ப்ரைஸு 20,000, ஆறுதல் ப்ரைஸ்ன்னு ஒன்று, அது 5வது ப்ரைஸு, அது வந்து 10,000. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு கொடுக்குறதுன்னா ஓகே ப்ரோ. ஸோ நம்ம ஊர்னா என்ன ஸ்பெஷல் பிளாவிடுதி அப்படின்னா? பிளாவிடுதினாலே எல்லாமே ஸ்பெஷல் தான். என்ன சொல்கிறது, நாங்கள் தான் பிளாவிடுதி பசங்க தான், இளைஞர்கள் தான். கொடூரமா பிளாவிடுதி பயணிகளா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே சூப்பர் ப்ரோ. கபடியும் ஃபேமஸ், கிரிக்கெட்டும் ஃபேமஸ். ஸோ நான் அதான் கேட்க வந்தேன். எனக்கு தெரிஞ்சு பிளாவிடுதி அப்படின்னா கிரிக்கெட்டை தவிர கபடி நல்ல ஃபேமஸ் தானே இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கபடியில் செலுத்துகிற ஆளும் இந்த அளவு கிரிக்கெட்டில் செலுத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நான் பர்சனலாக இந்த ஒரு கொஸ்டின் ஏன் கேட்கணும்னா, தம்பி அபி, ஸோ கிரிக்கெட்டில் நம்ம இந்த சர்க்கிளில் விளையாட வந்தாலும் சரி, வீடியோ ஷூட் பண்ண வந்தாலும் சரி, ஸோ வேறு லெவலாக ஃபீலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஸோ எப்போவுமே ஆக்டிவாக இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கார். ஸோ கபடி தான் இந்த ஊருக்கு ஃபேமஸாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் அபிக்கு இவ்வளோ ஆர்வம் வர காரணம் உங்களோட ஒப்பீனியன்லேருந்து அதை சொல்லுங்கண்ணா. அபி வந்து சின்ன பிள்ளைலேருந்து எல்லா விளையாட்டுமே நல்லா விளையாடுவாப்புல. அதாவது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, வாலிபாலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாப்புல, நல்லா விளையாடுவாப்புல. ஊருக்கு விளையாடணும், ஜெயிக்கணும், நம்ம ஊருக்கு வந்து வெளில தெரியணும். இங்கே எதுவும் போனோம்னா என்னை 4 பேருக்கு தெரியணும், நம்ம ஊருக்கு தெரியணும். அதுக்காக தான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கான். வேலைக்கு எதுவும் போகல, போசனா போக மாட்டான். இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இதுதான் விளையாண்டுட்டு இருக்கான். பேருக்காக விளையாடுறான். பிளாவிடுதின்ற பேருக்காக மட்டும்தான் எல்லா விளையாட்டுமே விளையாடுறான். எல்லா விளையாட்டுலையுமே ஒருத்தா எஃபர்ட் போட்டு விளையாடுவான். ஓகே, உண்மையாகவே அது உறுத்தான விஷயம் ப்ரோ. நம்ம எங்கே பார்த்தாலுமே அவர் உள்ளே நின்னான்னா அவரால் என்ன 100% மேட்சோட ரிசல்ட் எதுவாக இருந்தான்னா அவரால் என்ன 100% முடியுமோ அதை எப்போவுமே பண்ணுவார். இவர் தான் அந்த நபர். பார்க்க குட்டி பையனாக இருந்தாலும் அவரோட கேமோட ஆர்வத்தையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கேம் ஒரு பக்கம்னா லைஃப்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கெரியரையும் ஒரு பக்கம் விட்டுறாமல், கேமையும் ஒரு பக்கம் விட்டுறாமல், ரெண்டையும் ஆல்டர்னேட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரு டீமு நிறையா உருவாக்குங்க. ஸோ பிளாவிடுதி ஒரு விளையாட ஆரம்பிங்க. உண்மையாகவே ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தேன், சூப்பராக ஆடினாங்க. நிறைய இடத்துல ஃபைனல் டஃப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊர் பசங்களை வச்சு நிறைய டஃப்பு கொடுத்தீங்க. ஸோ ஒரு நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய லேர்னிங் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸஸ் வின் பண்ணுவீங்க. அதுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி ப்ரோ. ஓகே நன்றி ப்ரோ. லாஸ்ட் டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலே மேட்ச் பிளாவிடுதி வர்சஸ் பன்னீர் தேவர் அறக்கட்டளை 2 டீமுக்கான மேட்ச்சு. ஸோ டேஷ் டைம் இப்போ தான். டாஸ்வின் பன்னீர் தேவர் அறக்கட்டளை கிராண்ட் ஃபினாலேயோட ஓடிங் பேட்ஸ்மேனாக அங்கே சைக்கில் ராஜ்கமல் அண்ட் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராக்கி. நிறைய யங்ஸ்டர் பட்டாளத்தோடு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப உடச்சி போட்டார் ஷார்ட் பிச் பால். அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணி கொடுக்குறது அம்பேர் வேலையாக இருக்கும். பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் அகெயின் உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து அங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி. பாலோட தேர்ட் ஒன் அகெயின் டைமிங் கிடைச்ச பால். இதுவும் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒன் மோர் பவுண்ட்ரி. முதல் 3 பந்தையும் பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு இங்கே ராஜ்கமல். ஃபோர்த் ஒன் இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. ஆனால் இதுவும் பவுண்ட்ரியாக தான் போயிருக்கு. 4வது பவுண்ட்ரி, 4 in row அப்படின்னே சொல்லலாம். பாலோட 5th ஒன் கேப்பில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால். ஓடிங் பேட்ஸ்மேன் வந்தால் வெங்கட். அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலுங்க.
4 பவுண்டரி ஒரு சிங்கிள்னு முதல் ஓவருக்கு 17 ரன்னுக்கு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஓவர் பட எங்கள் அபியோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்டா ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. இதுவும் பவுண்டரி போயிடுச்சு. 5வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் ராஜ்கமல். செகண்ட் ஒன் ஒயிட். செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு கொஞ்சம் நாங்கள் இல்லைனா ஸ்டம்பை தட்டி இருக்கோம். லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் ஒயிட். இந்த பால் ஃப்ரீ கிட்டு தரையாக தான் போயிருக்கு. ஃபீல்டை பாஸ்ட்டாக விரட்டி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சாருங்க. தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி 6 போயிடுச்சுங்க. இங்கே வெங்கட் பதிவு பண்ணுற முதல் 6, இந்த மேட்சுக்கான முதல் 6 கூட. அகைன் சுவிட்சுக்கிட்டு இந்த முறை பவுண்ட்ரியாக மாற்றிட்டாரா. அந்த கல் தேக்கி இந்த பக்கம் வந்துருச்சுங்க. லக் வெங்கட். பவுண்ட்ரி போக வேண்டிய ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க. இதுவும் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா எஸ் நல்ல டேக் ஆன். முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு எங்கள் அபி. பேட்ஸ்மனா எங்கள் அக்ரம். 2 ஓவருக்கு 31. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார் ராக்கி டு ராக்கி. இன்சைட் ஜாய் வந்துச்சு. கீப்பர் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் பிடிச்ச ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. சுவிட்சுக்கிட்டு திரும்பி தெளிவாக பேட்டில் பட்டுச்சு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி போய் சூப்பராக ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே பவுண்ட்ரி எக்ஸ்ட்ரா கவரில் சீனியம் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்ட்ரி தாங்க போயிருக்கு. இங்கே லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. தாண்டி போயிருதான்னு பார்த்தா நல்லா டேக். 3 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க. பன்னீர் தேவர் கட்டளை. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக. செகண்ட் ஒன் ஒன் மோர் எக்ஸலண்ட் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகினார். ஸ்டம்புக்கு மேலே தாங்க வந்திருக்கு. லெக் கட்டர் வேரியேஷன். 1 மோர் டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ். ஒன்று தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீர்பள்ளி ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு. ரெமினி 2 இருக்குது. கார்த்தி பேட்டிங்கில் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சூப்பர் டெலிவரி. ஆப் கட்டர் டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் ஆச்சாருங்க. நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் போகலன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணி தான் போட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர். 2 ஓடலை 6 போயிடுச்சுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பிடிச்சி அடிச்சா விக்கெட்டு. எஸ் விக்கெட்டுங்க. எனக்கு இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க. பண்ணிட்டு வர அறக்கட்டளை 46 டார்கெட் ஃபார் பிளாவ். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓவனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்குது அபி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் நீல். ஸோ அபி ரீசெண்டாக நிறையா டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கேன். பாலுக்கு ரியாக்ட் பண்ணி சூப்பராக அடிக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளா விரட்டி போய்க்கிருக்காரு ராஜ்கமல். ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு 2 ரன். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா டோர்னமெண்ட்டில் ஃபீல்டிங் அண்டு பேட்டிங்கில் சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் பண்ணிக்கிருக்காரு அபி. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஏரியாவில் அபியை பார்த்தவங்க ஸோ அவரோட கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் தட்டி விடுங்க. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கேப்பில் தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. குயிக்கராக ரன் விடுறாங்களா நோ சொல்லிட்டாரு ஸ்ட்ரைக்கர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் எக்ஸலண்ட் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே நீலு. பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட்டு 3வது டாட் பாலில் பதிவு பண்ணுறாரு இங்கே நீலமணி. லாஸ்ட் 1 மோர் பால். ஆஸ்டாருங்க பிகைன் த ஸ்டம்பில் தாண்டி போயிருதா இங்கே பவுண்ட்ரி. பவுண்ட்ரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் வெங்கட் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சான்ஸ் பால் தாண்டி போயிருதா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. சாரி பவுண்டரியை தாண்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன்
ஃபுல்லாக மறுகி வந்து இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக போயிடுச்சு. பேக் டு பேக் முதல் 2 பால்ல 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் நேருக்கு நேர் கிளாசிக்காக அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல பவுண்டரிக்கு வாய்ப்பா நீலமணி இருக்கப்ப அது கண்டிப்பாக நடக்காது. ஒரு சிங்கிள் மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. இதுவும் சிங்கிளாக தான் மாறும். ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. 1 ஓவர் பவுண்டரிக்கு வாய்ப்பா நீலமணி இப்பயும் ஃபாஸ்டாக போயிட்டாரு. 1 2வது ரன்னும் ரஷ் பண்ணி ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். லாஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஓவர் போட எங்கள் நீலமணி ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனார். கீப்பரும் பிடிக்கல, இந்த ஃபீல்டரும் பிடிக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பவுண்டரி போயிருக்கு. இங்கே சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் மேட்சை. செகண்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2வது ரன் ரஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஜாலியாக ஜாக்கிங் வர மாதிரி வந்துருக்காரு. பொறுமையாக வந்து ஸ்டாப் பண்ணேன். இந்த பால் 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. கேட்சை பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். வெங்கட் நல்ல டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். 1 மோர் டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 25, கடைசி 6 பாலுக்கு 21 அடிக்கணும். நீர்பழனி கார்த்தி வந்திருக்காரு கடைசி ஓவர் போட. சூப்பர் டெலிவரி கால் குத்து பந்து டாட் பால். செகண்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால். தேர்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா? நல்லா டேக்கன் அங்கே பிரசன்னா அபியோட விக்கெட்டு இங்கே ஃபைனலாக இழக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் அகைன் ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? கார்த்தி கேட்சுக்கான ட்ரை பிடிச்சிட்டாரு. கேட்சை பேக் டு பேக் 2 விக்கெட். ஃபிஃப்த் ஒன் ஹார்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆஃப் கட்டை நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் லாஸ்ட் ஒன் அடிக்கல ஸ்டெம்பில். இவர் தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் அடிக்கல ஸ்டெம்பில். ஃப்ரீ பால். ஸோ ரெனோவில் டாட் பாலோட இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை. டோர்னமெண்டோட ரன்னர் டக்கோட் பாய்ஸ் பிளாவிடுதி கிளப்பு. டோர்னமெண்டோட ரன்னர் 40,000 ப்ரைஸோடு சேர்த்த இந்த ட்ராஃபி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 50,000 ப்ரைஸ் அந்த ட்ராஃபி பன்னீர் தேவர் அறக்கட்டளை அவங்க வாங்கினது. டோர்னமெண்டோட தேர்ட் ப்ரைஸ் டிராகன் பாய்ஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ₹30,000 ப்ரைஸு. டோர்னமெண்டா 4th ப்ரைஸ் அக்கரை வட்டம். 20,000 ப்ரைஸ் மணியோட சேர்த்து இந்த ட்ராஃபியும் வாங்குவாங்க. எங்களுக்காக வெயில் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த 3 நாள் வீடியோ எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணா.